ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 30ஆம் தேதி 7வது மாதம் 2024 ஸ்ரீசக்தி 426 என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதையும் பார்த்துட்டு நாளைக்கு 50-50 அதோடைய தங்கச்சி ஆகிய நம்மளுக்கு பம்பர் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ரிசல்ட் 54-78 நம்மளுக்கு ஆல் போர்டில் 1-6 கொடுத்துருந்தோம். ரெண்டுமே இங்கே மேட்ச் ஆகலை. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம். ஏ போர்டில் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 ரிசல்ட்டுக்கு 9 அல்லது 3 அப்படின்னு கொடுத்துருந்தேன். சி போர்டில் 6 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம என்ன மாதிரி கொடுத்துருந்தோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் 33, 49, 58, 94, 75ன்னு கொடுத்துருந்தேன். 47க்கு 49 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் கொடுத்துருக்கேன். பிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 78 பிசியில் நான் இங்கே 98 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா 48க்கு 49 கொடுத்துருக்கேன். எல்லாம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆனது தான் நம்மளோட கணிப்புகளில் இருந்துச்சு. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா 78ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பி போர்டில் 8, சி போர்டில் 8 அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி கொடுக்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் 47ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ போர்டில் 4, பி போர்டில் 7 இருக்குது. ஆனால் நான் இதில் 49-73ங்கிற மாதிரி கொடுத்துட்டேன். ஏசியில் 48க்கு 49 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நண்பர்கள். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த கணிப்பில் இப்படி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி பாக்ஸில் 4Dயில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 478க்கு நான் இந்த இடத்துல 499 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஒருவேளை டபுள் நம்பர் 7, 8 வந்தால் ஒருவேளை 7க்கு 9, 8 + 1 9ஆக வரலாம் அப்படின்ட்டு 499 கொடுத்தோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 596 நம்ம இங்கே கொடுத்தது, 344, 767 கொடுத்துருந்தோம். 478க்கு நான் 499 கொடுத்துருக்கேன் நண்பர்களே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஜஸ்ட்டு ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. 478க்கு நம்ம கொடுத்த நம்பர்ஸ் ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் போர்டில் இருக்குது. ஆனால் நான் அதை டேரெக்டாக மேட்சிங்கில் 47க்கு 49 கொடுத்துருக்கேன். 78க்கு நான் இந்த இடத்துல 98ன்னு கொடுத்துருக்கேன். ஏசியில் 48க்கு 49 ஜஸ்ட்டு அதில் மேட்சிங்கில் ஜஸ்ட்டு அந்த பாக்ஸில் போடாமல் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்திருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 அப்படிங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 31 ஜூலை 2024 மான்சூன் பம்பர் பிஆர் 98 அதுக்குரிய கெஸ்ஸிங் இங்கே இருக்குது. ரிசல்ட்டு இன்றைக்கி 54-78 ஓகேவா. இந்த 54-78க்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சம்மர் பம்பர் வந்திருக்குது. அதே மாதிரி விஷ்ணு பம்பர்னு வந்திருக்குது. அந்த ரெண்டையும் வச்சு இது எல்லாமே ஸ்ரீசக்திக்கு அடுத்த நாளாக தான் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு தான் ஓரளவுக்கு இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதத்தில் 50-50க்கு ஸ்ரீசக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் நாளைக்கு 3-1, பி போர்டில் 3-5, சி போர்டில் 2, ஆல் போர்டில் 1 அல்லது 3 அப்படிங்கிறது ரெண்டு கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் டபுள் பண்ணலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ஏபிஎஸ்சிபிசியில் ஏபியில் 93, 78, 35, 10, 09 அந்த 47 அப்படிங்கிறதுக்கு ஏபியில் 93, 78, 35, 10, 09. பிசியில் 78க்கு 32, 50, 00, 90, 37. ஏசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் நம்பர் ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. 48 அப்படிங்கிறபோது 00, 11, 21, 77, 38, 32 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணலாம். கொஞ்சம் டைரெக்டாக டபுள்ஸுக்கு கொஞ்சம் நிறையாவே நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4, 8, 4க்கு 0, 8க்கு 0, 4க்கு 1, 8க்கு 1, 4க்கு 2, 8க்கு 1, 4க்கு 7, 8க்கு 7, இல்லை 4க்கு 3, 8க்கு 2 இந்த 5 செட்டு தான் ஒரு முக்கியமான செட்டாக ஏசியில் கொடுத்துருக்கேன். பிசியில் பொறுத்தவரைக்கும் 78க்கு 7க்கு 3, 8க்கு 2, 7க்கு 5க்கு 8க்கு 0, 7க்கும் 0, 8க்கும் 0 அப்படின்னு பவரில் இருக்குது. 7க்கு 9, 8க்கு 0, 7க்கு 3, 8க்கு 7. ஏபியை பொறுத்த வரைக்கும் 47க்கு 93, 78, 35, 10, 09 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றத பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும். அடுத்தது நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸில் என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்றத பார்த்தோன்னா நம்மளுக்கு
ஏபிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 332, 150, 100, 782 அப்படிங்கிறது ஒரு விலை. இந்த இடத்துல 4க்கு 1, 7க்கு 0, 8க்கு 0, 100 வந்தாலும் வரலாம். அப்படி அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 1, 7க்கு 5, 8க்கு 0, இல்லை 4க்கு 3, 7க்கு 3, 8க்கு 2. இதில் 4Dயில் பார்த்திங்கன்னா 21, 50, 92, 81, 37, 37, 50, 90 அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை 5க்கு 5 நாளைக்கு இறங்கி 4க்கு 0, 7க்கு 9, 8க்கு 0, அப்படி இல்லைனா டபுள் நம்பர் மாதிரி இதில் 5க்கு 3, 4க்கு 7, 7க்கு 3, 8க்கு 7, அப்படியும் இதில் மிஸ் ஆனாலும் 5க்கு 9, 4க்கு 2, 7க்கு 8, 8க்கு 1. இதில் பார்த்திங்கன்னா 5க்கு 2, 4க்கு 1, 7க்கு 5, 8க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இதுவும் கேசிங்கில் இருக்குது. உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி வரணும், வந்தே ஆகணும் கண்டிப்பாக நாளைக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் 060 50-50 கொடுத்தோம். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக வரணும். அதுக்குரிய கெஸ்ஸிங் இங்கே இருக்குது. உங்களுடைய பாக்ஸில் நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த நம்பர்ஸை நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசிபிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் தான் வருது கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு இந்த இடத்துல சொன்ன மாதிரி நம்மளுக்கு 4, 7, 8க்கு 4க்கு 3, 7க்கு 3, 8க்கு 2, 332 டேரெக்டாக ஒரு செட்டு 6 நாள் ஆடுங்க. இல்லை 150 அப்படிங்கிற மாதிரி 4க்கு 1, 7க்கு 5, 8க்கு 0, 150 இருந்தாலும் ஓகே. உங்கள் கெஸ்ஸிங்கில் இதில் எதையுமே மிஸ் பண்ணிடணும். நாளைக்கு கொஞ்சம் டபுள் நம்பர்ஸ் கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கும்போது இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 1 அல்லது 3 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 போர்ட்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 3 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 1 ஒரு வேளை 1 அப்படின்ட்டு 8க்கு 1ஆக சி போர்டில் 1 வரலாம். அதனால் 3, 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் அதில் ஓரளவுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். நாளைக்கு எடுத்துருவோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங் ஏபிசிபிசியை உங்கள் கெஸ்ஸிங்கில் எதுவாக இருந்தாலும் சரி, தாராளமாக உங்களுடைய கணிப்புகளில் இது மேட்ச் ஆகிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். அதே மாதிரி ஏபிசிலையும் 4Dலையும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டேரெக்டாக இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவசியம் ஏபி டபுள் நம்பர் இல்லை பிசி டபுள் நம்பர். ஏபியில் டபுள் நம்பராக நான் 33, பிசியில் டபுள் நம்பராக 00 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஏசியிலையும் 7777 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. டபுள் நம்பர்ஸ் கண்டிப்பாக உட்காரும் அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மேட்ச் பண்ணி எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிஸ்லேயும் இது 5 செட்டு தான் முக்கியமான செட்டாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிசி இதில் முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டு 1 அல்லது 3 கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கி விட்ட வெற்றியை கண்டிப்பாக நாளைக்கு பிடிச்சிரும். இன்பமே சூழுக நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். திரும்ப ஒரு அட்டகாசமான வெற்றி நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அனைவரும் வெற்றி பெற கேரளா ஜாக்பாட் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.